ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்ரீத்தை முன்னிட்டு எனக்கு சூப்பரான 2 கிலோ பிரியாணி, மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தோம். 2 கிலோ மட்டன், 2 கிலோ அரிசி வச்சு செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தோம். எப்படி பண்ணாங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க, ஒரு 100 கிராம் நெய் ஊற்றிக்கங்க. அது கூட ஒரு 1 கிலோ பெரிய வெங்காயத்தை போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அப்படியே வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா அப்படியே ப்ரௌனிஸாக அருமையாக வருவாப்பில் ப்ரௌன் கலராக வந்த பிறகு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்து 4 ஸ்பூன் போடணும். 2 கிலோவுக்கு 4 ஸ்பூன் போட்டு ஒரு பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 16 பச்சை மிளகாய் எண்ணி போடுங்க. 2 கிலோவுக்கு வந்து 16 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் மிளகா பொடி, ஒரு 200 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா கிண்டிங்கன்னா அந்த பச்சை வடை ஃபுல்லாக போகிற அளவுக்கு அப்படியே பரட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். 150 கிராம் தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு அந்த தக்காளி வந்து அந்த கிரேவிலேயே மசிஞ்சிடணும். தக்காளியோட கலரே தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிரேவியோட வெந்து வந்துடணும். 150 கிராம் தயிர் ஊற்றுங்க. 150 கிராம் தயிர், 2 லெமன் நல்லா கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா அந்த சாரை மட்டும் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோவுக்கு 1 லெமன் போடணும். 2 கிலோனால 2 லெமன் போட்டிருக்கோம். ஆல்ரெடி வேக வச்ச கறியை அது கூட போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கறியை கொஞ்சம் அதோட கொதிக்க விட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு கறியை கொஞ்சம் நேரம் அதிலேயே ஒரு அரை மணி நேரம் வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் அளவு தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விதமாக அரிசியை போட்டு அப்படியே கிண்டினோம்னா சூப்பராக கிட்டத்தட்ட பிரியாணி வந்துடும். இதுக்கு போக பார்த்தீங்கன்னா கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா அந்த மாதிரி மரக்கட்டையை வச்சு ஒரு மத்தை வச்சு நல்லா கீழே அடிப்பிடிக்காமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் மேலே தம்மு போடணும். தம்மை புடச்சி அப்படியே திறந்து விட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி வந்துட்டாப்புல. அது கூட லேசாக நெய்யை ஊற்றணும். அதை வீடியோ எடுத்து காட்ட மறந்துட்டேன். மேலே நெய்யை ஊற்றி அப்படியே பரட்டினீங்கன்னா கம்மன்னு அப்படியே வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான மட்டன் பிரியாணி வந்துடும். அதை எடுத்து தட்டில் போட்டு சர்வ் பண்ணி அப்படி சாப்பிட்டோம்னா ஆஹா, இனிமேல் பேச முடியாது. சாப்பிட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.